ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நான் ஆஃபீஸ்க்கு சீக்கிரம் போகலான்னு பார்த்தா பைக்கில் பெட்ரோல் இல்லை. சரி குடுகுடுன்னு ஓடி பஸ் ஸ்டாப்புக்கு போகலான்னு பார்த்தா போகிற வழியில் ஒரு அழகான பொண்ணை பார்த்தேன். அவளை ஃபாலோ பண்ணேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது, சோஷியல் மீடியாவில் யாரை வேணால் ஃபாலோ பண்ணலாம், ஆனால் ரியல் வேர்ல்டில் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ணேன், குடுகுடுன்னு அந்த பொண்ணு முன்னாடி போயிட்டு அப்படியே ஒரு யூடர்ன் போட்டு அந்த பொண்ணுக்கிட்ட என் பேர் வினோத் அப்படின்னு அறிமுகப்படுத்தலான்னு போனேன். என்னமோ தெரியல, பொண்ணுக்கிட்ட போனோடனே எனக்குள்ள ஒரு ஷைனஸ் வந்து வெறும் வினோத்தா இருந்தேன்னா பீட்டர் வினோத்தா மாதிரி மை செல்ஃப் வினோத் அப்படின்னு இங்கிலீஷ்ல என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். உடனே அந்த பொண்ணு மை செல்ஃபா அப்படி பார்த்தா, ஐயையோ இவ என்னடா இங்கிலீஷ் வாதியாருக்கு பிறந்த பொண்ணா அப்படின்னு நினைச்சு நான் உடனே ஒரு பதட்டத்துல மீ வினோத் அப்படின்னு, மீயா ஐ வினோத் அப்படின்னு, ஐயா நானும் ஐ லவ் யூ சொன்ன மாதிரி அவ ஷாக் ஆயிட்டா. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச எல்லா விதத்துலயும் என் பேரை சொன்னேன். மை செல்ஃப் வினோத், திஸ் வினோத், இயர் வினோத், மீ வினோத். அப்புறம் ஒரு கட்டத்துல வந்து எதுவுமே சொல்லாம வினோத் 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 அப்படின்னு சொன்னேன். என் பேர் அவ்வளோ வாட்டி சொல்லி எனக்கே காண்டாயிடுச்சு. கண்டிப்பா அந்த பொண்ணுக்கும் காண்டாவும் நினைச்சேன். அந்த பொண்ணு திடீர்னு ஓடி போயிட்டான். என்னை பார்த்து ஓடி போல, பஸ் வந்ததால பஸ்ஸை பார்த்து ஓடி போயிட்டா. இதை வந்து தூரத்துல இருந்து ரம்யா பார்த்துட்டா. எனக்கு ஒரே ஷையா போச்சு. அப்புறம் தான் ரம்யா வந்து சொல்றா, மை நேம் இஸ் வினோத்னு சிம்பிளா சொல்லணுமா. அதை விட்டுட்டு மை செல்ஃப், மீ வினோத், திஸ் அப்படி அது இதுலாம் சொல்லக்கூடாதான். ஸோ நான் அசிங்கப்பட்ட மாதிரி நீங்க யார்கிட்டயும் அசிங்கப்படக்கூடாதுன்னா மை நேம் இஸ்னு சொல்லி உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. பாய்.